முருகன் அப்படின்னா ஒரு வேட்டுவ இனத்தினுடைய தலைவனாக இருக்கிறாரு. இங்க குறமகளாக இருக்கக்கூடிய வள்ளி. இவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய உறவு நிலை அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுது. இப்ப தெய்வானை அப்படிங்கிற குறிப்பு சங்க இலக்கியங்களில் பெருவாரியாக காணப்படவில்லை. ரொம்ப நிறைய இடங்கள்ல இருக்காது. திருமுருகாற்றுப்படையில் இருக்கலாம். ஆனால் திருமுருகாற்றுப்படை கொஞ்சம் காலத்தால் பிந்தியது அப்படிங்கிறதுனால சங்க இலக்கிய காலகட்டத்தில் வள்ளி குறித்த செய்திகள் அதிகமாக இருக்குமே தவிர தெய்வானை குறித்த செய்திகள் இருக்காது. இதனுடைய சாயலை எங்கே நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால், பக்தி இலக்கிய காலகட்டம் வந்ததில்ல, தேவாரம் திருவாசகம் மாதிரியான காலகட்டங்கள் வரப்ப அதிலும் கூட வள்ளி அப்படிங்கிற விஷயத்தை தான் அதிகமாக பதிவு செஞ்சுருப்பாங்களே தவிர நமக்கு தெய்வானை குறித்த பதிவுகள் இருக்கவே இருக்காது. ஈவன் பாரதியார் கூட முருகனையும் வள்ளியும் வச்சு ரொம்ப அழகான ஒரு கான்வர்சேஷன் மாதிரி ஒரு பாடலில் எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த தெய்வானைங்கிற விஷயம் ஏன் வரலை அப்படின்னு கேட்டால், நம்ம தமிழர் மரபில் முருகனுக்கும் வள்ளிக்கும் இடையில் இருக்கக்கூடிய காதல் அப்படிங்கிற விஷயம் நல்லாவே ஆழமாக ஊறி போயிருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வள்ளி திருமணம் நாடகம் வரைக்கும் எடுத்துக்கிட்டாலும் அந்த மாதிரியாக வரக்கூடிய நேரத்தில் முருகனுக்கும் வள்ளிக்குமான தொடர்பு ரொம்ப சர்வ நிச்சயமாக சொல்லப்படுது. ஆனால் முருகனுக்கும் தெய்வானைக்குமான அந்த உறவு அப்படிங்கிறது புராண கதைகள் மேவி வந்தது பிறகாகத்தான் இந்த தமிழ் இலத்தின் ஊடாக வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது.